ரைஸ் நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. என் பையன் தான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கான், குட்டி பையன். சும்மா விளையாட்டுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா ஹெர்பல் தான். இன்றைக்கி நான் என் வீட்டு பக்கத்தில் கிடச்ச ஒரு மூலிகையை வச்சு 2 ஹெர்பல் பவுடரும், இது ஹெர்பல் பொடி, இது லைட்டாக செமி பொடியாக மேக் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னா, இது குப்பை மேனி பொடி. இது ஒரு இதுக்காக தான், மெடிடேஷன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறதுக்கு தான். இது என்னன்னு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது இன்னொரு பொடி கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது நிறையா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கடைகள்லாம் கிடைக்குது. இது இவ்வளோண்டு பொடியே 100, 300, 200ன்னு விற்கிறாங்க. இது நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, வெறும் நம்ம கடையில் வாங்கல 20 ருபீஸ், 15 ருபீஸ், 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 25 ருபீஸ் தான் ஒரு கட்டு. இது வெந்தயக்கீரை, வெந்தயம் இருக்குல்ல, அது போட்டு முளைக்க வச்சு வரும்ல வெந்தயக்கீரை, அதுதான். அதை நம்ம நல்லா பறிச்சுட்டு அந்த இலசா இருக்க காம்பெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக கூட கட் பண்ண வேண்டாம். இது நான் பாருங்கள், இது கொஞ்சம் காம்பெல்லாம் இலசா இருந்தங்காட்டி அப்படியே நல்லா கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி கழுகிட்டு நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு நிழல்லையே காய விட்டணும். ஜலடமாக இருக்கும்ல, அது மாதிரி போட்டுட்டு ஒரு பெரிய தட்டில் போட்டு பரப்பி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 டேஸ் விட்டிங்கன்னா நல்லா அப்படியே நிழல்லையே காஞ்சிரும். அப்புறம் ஒரே வெயிலில் காய வைக்கூடாது. வெயிலில் காய வச்சோம்னா அதோட சத்தெல்லாம் போயிடும், ரொம்ப வெயிலில் ட்ரையாக காய வச்சோம்னா. அதனால் நிழல்லையே காய வச்சு இதே மாதிரி புதினா எல்லாமே எடுத்து வைக்கலாம். நான் செஞ்சுருக்கேன், எடுத்து காமிக்கிறேன் இருங்க. இது கசூரி மேத்தி, அது மாதிரி காய வச்சுட்டு அந்த மொறுமொறுன்னு ஆகிறதுக்கு இது கையிலையே இப்படி பொடிச்சோம்னாலே நல்லா பொடி பொடியாக பொடியும். ஒரே ஒரு நாள் இன்றைக்கி கொண்டு போய் மாடியில் வச்சேன், நல்லா காஞ்சிருச்சு. இது இப்படி எடுத்து கையில் 2 கையிலையும் தேய்ச்சி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தக்காளி குழம்பு, அப்புறம் வெந்தய குழம்பு, புளி குழம்புக்கெல்லாம் போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நம்ம கொத்தமல்லி கடைசியில் தூரம் இல்லையா, அது மாதிரியே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வெளியே வாங்குறதுக்கு நம்மளே இது பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ பொடி இருக்குது ஒரு கட்டில். ஈஸியாக நம்மளே வீட்டில் என்ன செய்ய முடியுமோ காசு செலவு இல்லாமல் செஞ்சுக்கலாம். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது புதினா. புதினாவை வாங்கி அதே மாதிரி தான், இது மாதிரியே தான் கழுவி காய வச்சு நான் இது ஃப்ரிட்ஜில் அப்படியே இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு ஆயிடுச்சுன்னு. பொடிச்சா பொடி பாருங்கள். நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இது இப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரியே நான் இப்போ ஊருக்கு போயிட்டேன். ஸோ வெளியே வச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன். அப்படியே ஓப்பனாக இப்படி வச்சாலும் காஞ்சிரும் ட்ரையாக. தண்ணி இல்லாமல் காய வச்சு அதுக்கப்புறம் உள்ளே வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாலும் காஞ்சிரும். ஃப்ரீசர்லாம் நார்மலாக வச்செல்லாம் போதும். இல்லைன்னா 10 டேஸ் வெளியே இதே மாதிரி. இது 10 டேஸ் கூட ஆகாது, ஒரு 2 டேஸில் சரியாயிடும். ஆன பிறகு கொஞ்சம் நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிலில் வச்சுட்டு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டில்லையோ ஏர் கண்டெய்னர் டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்கு யூஸ்னால், நம்ம சில டைம் புதினா வாங்கிட்டு வீக்லி ஒன்ஸ் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரவங்களாம் இருப்பாங்க. அது சீக்கிரம் யூஸ் பண்ணிடுவோம். அப்போ சில டைமில் வீக்கெண்ட்லலாம் பிரியாணி செய்யும்போது நம்மளுக்கு இருக்காது. இடையிலலாம் வீக் டேஸில் இடையிலலாம் நம்ம ஏதாவது பிரியாணி செய்யலான்னா வாரம் நம்ம புதினா வாங்குவோன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி டைம்லலாம் அப்புறம் குருமா செஞ்சால் கண்டிப்பாக புதினா வேணும், பிரியாணி செய்கிறக்கும் புதினா வேணும். அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சதை போட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். வாசமும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் புதினா போடாமலாம் குருமா வச்சா நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லாத டைமில் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே டேஸ்ட்டு, அதே ஸ்மெல் வரும். நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக தான் இந்த புதினா போடுறோம்ல, அதனால தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இதையும் இதே மாதிரி டப்பாலையோ ஏர் கண்டெய்னர் டப்பாவில் பாட்டிலில் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுச்சிங்கன்னா ரொம்ப சேஃப்டி. எங்கிட்ட பாட்டிலில் 1-2 தான் இருக்கனால இதில் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறேன். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிவிடுவேன் இதெல்லாம் சீக்கிரம்.
அதனால் குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ சும்மா பன்னீர் பட்டர் மசாலா இது மாதிரி செய்கிறதுக்கு மட்டும் போடுறேன்னா இது பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன். ரொம்ப வருஷ கணக்கில் கூட வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் ஹார்ட் போடுங்க. தேங்க்யூ, பாய்.